உங்களுடைய ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய 5 உணவுகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ரத்தம் சுத்தமாக இல்லாத பட்சத்தில் அது உங்களை பலவீனப்படுத்துறது மட்டும் கிடையாதுங்க, உடல் உறுப்புகளை விஷத்தன்மை மிக்கதாக மாற்றுது. உங்களுடைய ரத்தம் அப்படிங்கிறது ஒரு சிகப்பு நிற திரவம் மட்டும் கிடையாதுங்க, அது உங்களுடைய மூளைக்கு ஆக்சிஜனை கடத்தி கொண்டு போகிறதுனால தான் உங்களால் நல்லா சிந்திக்க முடியுது. உங்களுடைய சருமத்திற்கு ரத்தம் ஊட்டச்சத்தை கொடுக்கறதுனால தான் உங்களுடைய சருமம் பளபளப்பாக இருக்குது. உங்களுடைய தசைகளுக்கு சக்தியை கொடுக்கறதுனால தான் உங்களால் நல்லா நடக்க முடியுது, ஓட முடியுது. இந்த மாதிரி எல்லா காரியங்களும் உங்களால் செய்ய முடியுது. உங்களுடைய ரத்தம் சுத்தமாக இருக்கும்போது உங்களால் இயல்பாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அதுவே உங்களுடைய ரத்தத்தில் நச்சுத்தன்மைகள் அதிகமாக சேர ஆரம்பிச்சிடுச்சுனாவே உங்களுடைய உடலில் ஒரு போர்க்களமே நடக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போது முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அவங்களோட ரத்தம் சுத்தமாக இருக்கா இல்லை அதில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அப்போ அந்த விஷயம் நமக்கு தெரியணும்னா, ரத்தம் சுத்தமாக இல்லை அப்படின்னா அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இயற்கையாகவே நல்ல ரத்தத்தோட ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பியூர் பிளட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரத்தத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னாவே உடல் சும்மா இருக்காது, அது தொடர்ந்து நமக்கு வார்னிங் கொடுத்துட்டே தாங்க இருக்கும். நம்ம அது கொடுக்குற சிக்னல்ஸை சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு நினச்சி அதை நிராகரிச்சிடுறோம். அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறுது. ஒருத்தருக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னாவே முதல்ல தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அவங்க சோர்வாகவே இருப்பாங்க. பல மணி நேரம் தூங்குவாங்கங்க, ஆனாலும் எந்திரிக்கும் போதும் டயர்டாகவே தான் இருப்பாங்க. இது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. உங்களுடைய ரத்தம் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, எனக்குள்ள ஆக்சிஜனோ ஊட்டச்சத்துக்களோ எதுவுமே இல்லை, அதுக்கு பதிலாக நச்சுத்தன்மையும் கழிவுகளும் மட்டும்தான் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறது தான் அந்த டயர்ட்னஸ். அடுத்ததாக பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியக்கூடிய இன்னொரு சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சருமத்தில் மாற்றங்கள் ஏற்படுறது. திடீர்னு உடலில் அரிப்புகள் ஏற்பட தொடங்குங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு சருமத்தில் ரேஷஸ் உண்டாகுங்க. உங்களுடைய ரத்தம் அசுத்தமாக மாறின உடனேயே உங்களுடைய உடல் தோல் வழியாக தான் அந்த கழிவுகளை முதல்ல வெளியேற்றுறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ அந்த சமயத்தில் நம்ம தோலில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் அதை யோசிப்போமே தவிர, அது ரத்தம் சுத்தமாக இல்லாததோட காரணமாக தான் இந்த தோல் பிரச்சனை அப்படிங்கிறது புரியறதில்ல. அந்த சருமத்தை சரி செய்யறதுக்காக க்ரீம்களும் லோஷன்களும் யூஸ் பண்ணால் கூட அது சரியான பலனை தராததற்கு முதல் காரணம் இந்த பிரச்சனை தான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல்ல இருந்து ஒரு துர்நாற்றம் இருக்கும். அவங்க பேசுனா கூட வாயில இருந்தும் நிறைய துர்நாற்றம் வீசும். அவங்க நல்லா தாங்க குளிச்சிருப்பாங்க, அதே மாதிரி பல்லும் சுத்தமாக தான் விளக்கியிருப்பாங்க. அப்போ கூட அந்த துர்நாற்றம் மட்டும் அவங்கள விட்டு போகவே போகாது. ஏன்னா இந்த அசுத்தமான ரத்தம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து கேஸஸ் வெளியாகுதுங்க, அது கூடவே நச்சு பொருட்களும் வெளியாகுது. இந்த கழிவுகளை வேர்வை மூலமாகவும் வாயிலிருந்து வர அந்த சுவாசம் இருக்கு இல்லைங்களா, அது மூலமாகவும் உடல் வெளியேற்றுது. அடுத்த சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காயம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியாகிறதுக்கு பல நாட்களும் ஆகலாம், சில பேருக்கு பல வாரங்கள் மாதங்கள் கூட ஆகும். அடுத்த சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வரக்கூடிய விஷயங்க இது, தலை சுற்றல் பிரச்சனை. அதே மாதிரி திடீர்னு தலைவலி வரும். அந்த தலைவலி உடனே போகவே போகாது. நிறைய பேர் இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கண் ஸ்ட்ரெயின் ஆகுது, அதனால கூட நமக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, அப்படி இல்லைன்னா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்னாலையும் கூட தலைவலி வருது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரத்தம் ரொம்பவே திக்காக இருக்குது. ஏன்னா அதில் நிறைய டாக்ஸின்ஸும் சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் மூளைக்கு தேவையான ஆக்சிஜனையும் இந்த ரத்தம் கொண்டு போகிறது கிடையாது. இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகளாக தான் உங்கள் உடம்பு தனக்கு ஒரு உதவி வேணும் அப்படிங்கிறத கேட்குங்க. ஆனால் நீங்கள் அதை பெரிய விஷயமா எடுத்துக்காமல் அதை அவாய்ட் பண்ணும்போது அது மோசமான நோய்களை உருவாக்குது. சரிங்க, இப்போ அந்த 5 உணவுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல் உணவு பீட்ரூட்.
உங்களுடைய இரத்த குழாய்களை ஹைவேஸ்னு நினச்சிக்கோங்களேன். கொஞ்ச நேரத்துலேயே அதில் ஜங்க் ஃபுட்ஸ்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் அதிக அளவில் இருக்கிற டாக்ஸின்ஸ்னாலையும் டிராஃபிக் ஜாம் ஆகுதுங்க. இதனால ஆக்சிஜனால் வேகமாக மூவ் பண்ண முடியல. அந்த சமயங்களில் இந்த பீட்ரூட் ஒரு டிராஃபிக் போலீஸை போல செயல்படுது. பீட்ரூட் அந்த டிராஃபிக்கை சரி செஞ்சு உங்களுடைய ரத்தத்துக்கு அதிக அளவில் ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. சரி, பீட்ரூட்டை எந்த விதத்துலலாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பீட்ரூட்டை ஜூஸ் ஆக்கி குடிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கேரட்கள் கூடயும் ஆப்பிள்கள் கூடயும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சாலட் மாதிரியும் சாப்பிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சளை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய உடலுக்கு ஒரு திரவத்திலான தங்கத்தை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரிங்க. மஞ்சளில் இருக்கிற குர்க்யூமின் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு பாத்திரத்தை தேய்க்கும் போது எப்படி அதோட அழுக்குகள் எல்லாம் நல்லா போகுதோ அதே மாதிரி உங்களுடைய இரத்த குழாய்களில் தேங்கி இருக்கிற இந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே இந்த மஞ்சள் கிளியர் பண்ணுது. மஞ்சளை எப்படி உபயோகப்படுத்தலாம்? நீங்கள் சமைக்கிற எல்லா உணவுகள்லையுமே மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். இரவு நேரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை வெதுவெதுப்பான பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா குழம்புகள்லையோ இல்லை பொரியல் வகைகள்லையோ கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களெல்லாம் தினமுமே உபயோகப்படுத்திட்டு இருந்த வேப்பிலைகள். இயற்கையாகவே பார்த்தீங்கன்னாவே கசப்புத்தன்மை அப்படின்னாவே அது ஏதோ ஒரு நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்குது. இந்த வேப்பிலை ரத்தத்தில் இருக்கிற பாக்டீரியாக்களை அழிக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ரத்தத்தை ஆழ்ந்து சுத்தம் செய்யுது. அதனால தாங்க முன்னோர்கள் எல்லாமே காலை வேளையில் வேப்பிலைகளை எடுத்து மென்று சாப்பிட்டுட்டு வர ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக சீதோஷ்ண நிலை மாறுற அந்த வேளைகளில் கண்டிப்பான முறையில் இந்த வேப்பிலையை சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம எப்படி இந்த வேப்பிலைகளை சாப்பிட்டுட்டு வரணுன்றதை பார்க்கலாம். காலை வேளையில் ஒரு 4 இல்லைன்னா 5 வேப்பிலைகளை சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனால் நல்லா மென்று சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா அதை நல்லா தண்ணீரில் கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிக்கலாம். அது உங்களுக்கு கடினமாக தெரிஞ்சதுன்னா வேப்பிலையோட பவுடர் கிடைக்குதுங்க, அதை வாங்கி கூட நீங்கள் தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். அடுத்த அற்புதமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி உங்களுடைய உணவுகளை அலங்காரம் செய்வதற்கு மட்டும் உபயோகப்படுற ஒரு பொருள் கிடையாதுங்க. இது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற லெட், மெர்க்குரி இது போன்ற உலோகங்களையும் வெளியேற்றுது. அதை அப்படியே விட்டால் அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூளையையும் மற்ற உங்கள் உடலுடைய உறுப்புகளையும் இது டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. சரி, இந்த கொத்தமல்லியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? கொத்தமல்லியை தாராளமாக எல்லா உணவுகள்லையும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கொத்தமல்லியில் சட்னி செய்யலாம், கொத்தமல்லி ஜூஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம், அதிக அளவு கொத்தமல்லி சேர்க்கப்பட்ட சேலட்களை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லைங்க, கொத்தமல்லியை நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு டீ மாதிரி கூட குடிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதுளைப்பழம். மாதுளைப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது இது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற சிகப்பு அணுக்களை பூஸ்ட் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து இந்த மாதுளைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தில் ஒரு நல்ல மினுமினுப்பு இருக்கும். எந்த வருஷத்துலேயோ நடந்த விஷயங்களை கூட அவங்க நல்லா ஞாபகம் வச்சு கரெக்டாக இப்போ கூட நேற்று நடந்த ஒரு விஷயம் மாதிரியே சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மாதுளை பழத்தை சாப்பிட்டுட்டே வரும்போது ரத்தம் சுத்தமாக இருக்கிறதுனால இருக்கிற விளைவுகள் தான் இதெல்லாம். சரி, மாதுளை பழங்களை எப்படியெல்லாம் சாப்பிடலாம்? நீங்கள் அப்படியே மாதுளை பழங்களை நல்லா உரித்து சும்மாவே சாப்பிடலாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஜூஸ் ஆக்கி கூட குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாதுளை பழம் சேலடாக செஞ்சு சாப்பிடலாம். தயிர் கூட கலந்து கூட இதை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாங்க. சரிங்க, இப்போ எந்தெந்த 5 உணவுகளை சாப்பிட்டா நம்மளுடைய ரத்தம் சுத்தமாகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 90% உங்களுடைய ரத்தத்தோட அந்த சுத்திகரிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயம் நடக்கிறது இரவு நேரத்தில் தான். ஏன்னா நீங்கள் இந்த நல்ல உணவுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் இரவு நேரத்தில் மொபைல் ஃபோனை வச்சு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இந்த உணவுகளால் உங்களுக்கு எந்த பயனுமே இருக்காது. இப்போ நான் சொன்ன 5 உணவுகளில் எந்த உணவை நீங்கள் முதல்ல சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உங்களுடைய
அன்பானவர்களுக்கோ உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். இது போன்று உங்களை நீங்களே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.